உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் வேதத்திலிருந்து சங்கீதங்களின் புத்தகம் 120ஆம் சங்கீதத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சங்கீதங்களின் புத்தகம் 120ஆம் சங்கீதம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 120ஆம் சங்கீதம் முதற்கொண்டு 134ஆம் சங்கீதம் வரைக்கும், 120ஆம் சங்கீதம் முதற்கொண்டு 104ஆம் சங்கீதம் வரைக்கும் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ வருகிறதான நாட்களில் இந்த ஆரோகண சங்கீதத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த ஆரோகண சங்கீதம், ஆரோகணம் என்று சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தையானது ஒரு இசைக்கு அல்லது இசையினுடைய அந்த காரியங்களிலே பயன்படுத்தப்படுகிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆரோகணம் அவரோகணம் என்று மியூசிக் கிளாஸ்லாம் சொல்லுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த ஆரோகணம் என்றதான இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஏறி போகுதல். ஏறி போகுதல் மியூசிக்ல நீங்க பார்க்கலாம், சா ரீ க ம, அது என்ன பண்ணுது, அப்படியே மேலே ஏறி ஏறி போகுது. அது போல ஏறி போகுதல் என்று இதனுடைய அர்த்தம். இந்த சங்கீதமானது மொத்தம் 15 சங்கீதங்கள் உண்டு. இந்த 15 சங்கீதத்தில் 10 சங்கீதங்கள் யார் எழுதினார் என்று நமக்கு தெரியாது. 4 சங்கீதங்கள் தாவீதினால் எழுதப்பட்டது. ஒரு சங்கீதம் சாலமோனாலே எழுதப்பட்டது. 10 சங்கீதங்கள் யார் எழுதினது என்று தெரியாது. 4 சங்கீதங்கள் தாவீதினால் எழுதப்பட்டது. ஒரு சங்கீதம் சாலமோனாலே எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் எதற்காக இந்த ஏறி போகுதல் ஏறி போகுதல் என்றுதான இந்த சங்கீதமானது இருக்கிறது என்றால், ஏன் இதற்கு ஏறி போகுதல் என்று இதை ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கிறார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததான ஒரு கட்டளை ஒன்று உண்டு. அது என்னவென்றால், இஸ்ரவேலிலே இருக்கிறதான அந்த பலஸ்தீனா தேசத்தில் இருக்கிறதான எல்லா ஆண் மக்கள், அதாவது ஆண் மக்கள் என்று சொல்லும்போது அந்த யூதர்களுக்கு ஒரு முறைமை இருந்தது. பார் மிஸ்பா என்று அந்த காரியத்தை சொல்லுவார்கள். அதாவது ஒரு யூதன், ஒரு ஆண் மகன் ஒரு 13 வயது வந்தவுடனே அவனுக்கு ஒரு 13 வயது வந்தவுடனே ஒரு ஒரு விழாவை அவர்கள் செய்வார்கள். அப்படி செய்த பிற்பாடு அவன் ஒரு மனிதனாக, அதாவது பொது இடங்களிலே அவன் ஒரு மனிதனாக, புருஷனாக அவன் அங்கீகரிக்கப்படும். அது வரைக்கும் அவன் சிறு பிள்ளையாய் இருப்பான். இந்த பார் மிஸ்பா முடித்ததான யூதர்கள் எல்லாரும் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அந்த எருசலேமுக்கு அவர்கள் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகையை ஆசரிப்பாயாக. நீங்க தொடர்ந்து 19 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆனா 17ஆம் வசனத்தை மட்டும் இப்ப வாசிக்கலாம். வருஷத்தில் 3 தரம் உன்னுடைய ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தருடைய சந்நிதியில்
வரக்கடவர்கள். ஆண் மக்கள் என்று சொல்லப்படுகிறது பிள்ளைகளை குறிக்கவில்லை. அந்த பார்மிஸ்பாவை முடித்ததான எல்லா ஆண் மக்களும் தேவனுடைய சந்நிதிக்கு வர வேண்டும். இது உபாகமத்திலே இருக்கிறது. உபாகமம் 16:16 இது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயமானது எங்கே இருக்கிறது என்றால் எருசலேமிலே இருக்கிறது. எருசலேம் என்பது ஒரு மலை நாடு. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் மலை நாடு என்று நாம் அதை பார்க்கிறோம். இப்படி அந்த மலைக்கு மேலே இருக்கிறதான அந்த மலைக்கு அவர்கள் ஏறி போவார்கள். வருஷத்துக்கு 3 தரம் அவர்கள் மலை மேலே அந்த எருசலேமுக்கு பண்டிகையை கொண்டாடும்படியாக ஏறி போகும்போது பாடுகிறதான பாடல்தான் இந்த பாடல்கள். எனவேதான் இதை ஏறி போகிறதான சங்கீதம் என்று இந்த சங்கீதங்களை, இந்த 15 சங்கீதங்களை அழைக்கிறார்கள். இப்பொழுது இந்த சங்கீதத்துக்குள்ளாக நம்ம கடந்து வரலாம். இந்த சங்கீதத்திலே 120ஆம் சங்கீதத்திலே இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த சங்கீதக்காரனுடைய சூழ்நிலையை இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது நாம் பார்க்கலாம். இவருடைய சூழ்நிலை என்னவென்றால் வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3-4 வசனங்களை வாசிக்கலாம். ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம். போதும். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், அவர் ஒரு இடத்துல குடியிருக்கிறார். அங்க இருக்கிறதான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா என்றால் பொய் பேசுகிறவர்களா இருக்கிறார்கள். விரோதமாக அவர்களுக்கு, அதாவது இந்த சங்கீதக்காரனுக்கு விரோதமாக அவர்கள் ஈட்டியை எடுக்கவில்லை. அன்றைக்கு இருந்ததான பட்டயங்களை அவர்கள் எடுக்கவில்லை. அவர்கள் எடுத்ததெல்லாம் என்னவென்றால் வாய். இந்த நாவினாலே, இந்த வாயினாலே அநேக வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்த பேசுகிறது மட்டுமல்ல, பொய்யாய் பேசுகிறார்கள், பொய் பேசுகிறார்கள். சரி, யார் இவர்கள்? இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், முதல்ல இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், முதல்ல இவர்கள் நாம் வாசித்தோம், பொய் சொல்லுகிறார்கள், பொய் பேசுகிறார்கள் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக 6ஆம் வசனத்துல சமாதானத்தை பகைக்கிறார்கள். சமாதானத்தை பகைக்கிறார்கள். சமாதானம் பேசலான்னு போய், சரிப்பா நீ ஏதோ பண்றப்பா, இனியாவது நம்ம என்ன பண்ணலாம், இணைந்து காரியத்தை செய்யலான்னு சொல்லி சமாதானத்தை பேசலான்னு போனா அவங்க என்ன பண்றாங்கன்னா சமாதானத்தை பகைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சமாதானத்தை பகைக்கிறது, பொய் சொல்லுகிறார்கள், சமாதானத்தை பகைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் வசனம். யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். சண்டைக்கு ரெடி ஆயிடுறாங்க. பொய் சொல்றாங்க. பொய் சொல்லுவது நிமித்தமாக நம்மளை சோர்வுற செய்கிறார்கள். சமாதானத்தை பகைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்போ சண்டை போடுறதுக்கு என்ன ஆயிடுறாங்க, ரெடி ஆயிடுறாங்க. வாயில பேசினே இருப்பாங்க கொஞ்ச நேரம், திடீர்னு என்ன ஆயிடும், எந்த நேரத்தில் சண்டை ஆரம்பிக்குதுன்னு தெரியல. அது மாதிரி தான் என்ன பண்றாரு இவங்க, இந்த சங்கீதக்காரனுக்கு எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறாங்க. சரி, யார் இவர்கள்? இந்த சங்கீதக்காரனுக்கு எதிரிகளா இருக்கிறார்களே, பொய் பேசுகிறார்கள், பெரிய ஆயுதங்கள்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல. இவங்க சொல்றதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா வாயை தான் பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சத்துருக்களை நாம் என்ன பண்றோம், அனுதினமும் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நம்ம எது செய்தாலும் என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. எது செய்தாலும் பேசுறாங்க, வாழ்ந்தாலும் பேசுறாங்க, தாழ்ந்தாலும் பேசுறாங்க, எதை செய்தாலும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, இவங்க இப்படி பேசிட்டே இருக்காங்களே, போய் சமாதானம் பேசி என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்க போலாம். அது என்னவா மாறிடுது, யுத்தமா மாறிடுது.
சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயலாமையை சொல்லி அநேகர் நம்மளை என்ன பண்றாங்க, சோர்வுற செய்கிறார்கள். நம்மளுடைய பலவீனங்களை சொல்லி நம்மை சோர்வுற செய்கிறார்கள். இது அவர்களுடைய வேலையாய் இருக்கிறது. பாருங்க, யார் இதை இப்படி செய்கிறார்கள் என்றால் வாசிக்கலாம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் குடியிருந்தது போதும். இந்த மேசேக் கேதார் என்பது ஒரே இடத்துல இருக்கிறது அல்ல. பலஸ்தீனா தேசத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் ஒன்று இந்த பக்கம், அதாவது உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா வடமேற்கில் ஒன்று இருக்குது, தென்கிழக்கில் ஒன்று இருக்குது. இப்போ வடமேற்கு தென்கிழக்குனா நமக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் ஈஸியாக சொல்லணும் பாருங்கள். லெஃப்ட் சைடு மேலே மேசேக் இருக்குது, கீழே ரைட் சைடுக்கு கீழே என்ன இருக்குது, கேதார் இருக்குது. சரிங்களா? இது ஈஸியாக நீங்கள் மேப்பை மேலே இந்த சைடில் என்ன இருக்குது, மேசேக் இருக்குது, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடுக்கு கீழே கேதார் இருக்கு. சரி, இவங்க யார் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 13:25-13. ஆதியாகமம் 25:13. இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்கள் ஆவன. பின்பு கேதார். இந்த கேதார்ன்றது யார் அப்படின்னு சொன்னா இஸ்மவேலுடைய சந்ததி. மேசேக் என்பது பார்த்தீங்கன்னா புறஜாதியார். அதுவும் ஆதியாகமத்தில் இருக்கு. அது ஆபிரகாமுக்கு முன்னாடி நாட்கள்ல காணப்படுகிறது. இப்போ இந்த கேதார் யார் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமினுடைய சந்ததி. இவர் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஆபிரகாமினுடைய சந்ததியா இருந்தாலும் இவர் வாக்குத்தத்தத்தின் படியானவர்கள் அல்ல. இவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சங்கீதக்காரனுக்கு விரோதமாக பொய்யா என்ன பண்றாங்க, அநேக காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த 2 பேர் மேசேக் கேதார். இந்த மேசேக் கேதாரை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க 2 பேருமே யூதர்களுக்கு எதிரானவர்கள். யூத ஜனத்திற்கு எதிரானவர்கள் தான் இந்த மேசேக்கும் கேதாரும். கடைசி வரைக்கும் அவங்க எதிரானவர்களை தான் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா யூதர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா புறஜாதிகளை காட்டிலும் ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் என்ன பண்றாங்க, நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நானும் ஆபிரகாம் சந்ததி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா புறஜாதிகளை பார்க்கிலும் ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க என்ன பண்றாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க யூதர்களும் இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, யூதர்கள் நாங்க ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லிக்கொண்டு புறஜாதிகளை காட்டிலும் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து யூதர்களுக்கு எதிரானவர்களாகவே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இப்படி எதிர்க்கிறதான இந்த ஜனங்க அந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பொல்லாப்பை சொல்லுகிறார்கள், பொய்யை சொல்லுகிறார்கள், சமாதானத்தை பகைக்கிறார்கள், யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்துல இப்ப இந்த சங்கீதக்காரன் என்ன பண்ணார், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதே சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். நான் என்னுடைய மனைவி சில நாட்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். பொய்யா என்ன பண்ணுவாங்க, சில காரியத்தை சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பொய் சொல்றது இல்லை. வாட்ஸ்அப்ல என்ன பண்றாங்க, பொய்ய எழுதுறாங்க. அதுக்கு பதில் போட்டேன்னா அதுக்கு ஒரு பொய்ய என்ன பண்றாங்க,
ஸோ பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறதுன்னு நமக்கு சரி சமாதானம் பேசலான்னு போனா அது என்னவா மாறிடுது, யுத்தமா மாறிடுது. கை கலப்பா என்ன பண்ணுது, மாறுற சூழ்நிலை வருது. அதனால நம்ம பேர்ல என்ன பண்ணிடுது, ரிப்பேர் ஆயிடுது. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சங்கீதக்காரன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா 3 காரியங்களை செய்கிறது பார்க்கிறோம். வாசிக்கலாம் முதல் 2 வசனங்கள். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். 2ஆம் வசனம். முதல்ல அவர் செய்த காரியம் என்னன்னா, ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணாரு, ஜெபிக்கிறார். ஆண்டவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். என்ன கூப்பிடுறாரு அப்படின்னா 2ஆம் வசனத்துக்கு, ஆண்டவரே என் ஆத்துமாவை தப்புவி. ஆண்டவரே, ஆண்டவரே என்னோட ஆத்துமாவை தப்புவீங்க. இந்த சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க கத்தி இல்லை பட்டயம் ஈட்டி இதெல்லாம் கேடையெல்லாம் எடுத்துட்டு வந்தா கூட கொஞ்சம் பரவாயில்ல, எப்படியாவது நம்ம என்ன பண்ணலாம், சமாளிக்கலாம். இவங்க என்னதான் எடுத்துட்டு வராங்க, வாயை எடுத்துட்டு வந்து ஊரெல்லாம் நம்மளை என்ன பண்றாங்க, தூற்றி தூற்றி திரியிறாங்க. சரி, அதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு பார்த்தா உண்மையே இல்லை. எல்லாமே என்னது, பொய் 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 பொய்யாவே இருக்கு. அந்த பொய்யை நம்ம நிரூபிக்கலான்னு போனா அது பெரிய யுத்தமா மாறுது. ஆண்டவரே இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிட்டான். தேவஜனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த சங்கீதக்காரன் செய்த காரியம் என்னவென்றால் 3-4 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கபடு நாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும். 4ஆம் வசனம். போதும். இங்க சங்கீதக்காரனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீ என்னதான் செய்தாலும் உனக்கு என்ன கிடைக்கும், பெரிய கப்பு யாரு வந்து கொடுக்க போறது இல்லை. நீ பொய் சொல்றப்பா, நீ என்ன கஷ்டப்படுத்துற, செய், ஆனா எனக்கு தெரியும் உனக்கு ஒண்ணு கிடைக்க போறது இல்லை. உனக்கு என்னதான் கிடைக்கும், சூறை செடியை எட்டும் தழலுமே கிடைக்கும். சூறை செடி எதற்கும் தழல் தான் உனக்கு கிடைக்கும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நீ எப்படி இருந்தாலும் என்ன பண்ண போற, ஆண்டவர் உனக்கு நியாயத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவஜனமே, ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் முதலாவது. இரண்டாவது, ஆண்டவரை நாம் நம்ப வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம், ஆனா ஆண்டவரை நம்ம என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. ஏன் நம்ப முடியலன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் உங்க முன்னாடி மைக் பிடிச்சி என்ன பண்றேன், பேசிட்டு இருக்கேன், எனக்கும் அதே சூழ்நிலை தான். பல நேரங்கள்ல நம்மளால ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன், சூழ்நிலை மாற மாட்டேது. என்னதான் சூழ்நிலை மாறினாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், நீங்க நம்புங்கப்பா. நீங்க என்னதான் பொய் சொன்னாலும் அது என்னதான், அது பொய் தான். அது உண்மையா மாறப்போவது அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, பொய்ய பல முறை சொன்னா அது என்ன மாறிடும், அப்படி மாறவே மாறாது. ஒரு நாள் வரும், அன்றைக்கு எல்லாம் என்ன பண்ணும், நிரூபிக்கப்படும். மேபி அது ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணலாம், மக்கள் என்ன பண்ணலாம், நம்பலாம், உங்க பேர் கெட்டு போகலாம். ஆனா தேவஜனமே, இன்றைக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆவியானவர் மூலமாக நம்மோடு ஆவியானவர் பேசுகிற இந்த சூழ்நிலை நேரத்துல நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, உங்க நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு நாள் வரும், கர்த்தர் இதை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்றதான அந்த நம்பிக்கையை நாம் கொண்டிருப்போம் என்றால், அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 1ஆம் வசனத்துல
என்ன சொல்லுகிறார்? அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்பிக்கையா நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு செவி சாய்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் வாசிக்கலாம். 5, 6, 7 வசனங்கள். போதும், போதும், போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். இந்த இடத்துல போதும் போதும் போதும், அவர் என்ன பண்றாரு? பொறுமையா இருக்கார். பொறுமை. ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடணும், ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையா இருக்கணும். அடுத்தது அந்த நம்பிக்கையில நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். பொறுமை. சில நேரங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மூலமாக பொறுமையை நமக்கு என்ன பண்றார்? கற்றுக் கொடுக்கிறார். சில நேரத்தில் நான் யோசிப்பேன், எனக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி பொய்யான காரியத்தில் அனுப்புவாங்க. அப்ப நான் யோசிப்பேன், நான் அதுக்கு ஒரு பதில் போட்டா எல்லாமே என்ன ஆயிடும்? அவங்க சொன்னது எல்லாமே பொய்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா என் கையில் என்ன இருக்கு? என் கையில் உண்மை இருக்கு. ஒரே ஒரு சின்ன வார்த்தை நான் ரிப்ளை பண்ணா போதும் அப்படின்னு யோசிப்பேன். பாஸ்டர்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க அமைதியா விடுங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த பொறுமையை கையாளுவது ரொம்ப 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 கஷ்டம். பல நேரங்களில் தேவஜனமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். என்னோட ஊழியத்தின் காலை நாட்களில் ஒரு முறை எங்கள் ஊரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சபையை குறித்து தவறான வதந்திகள் என்ன பண்ணாங்க, பரப்பி எங்கள் ஊர்ல எல்லாம் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பஞ்சாயத்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக எங்களை வச்சுட்டாங்க. அவங்க சொன்னது எல்லாமே என்னது? பொய்யான காரியம். அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னா, பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு இவர் சாக்லேட் கொடுக்குறாரு, பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு, சர்ச்சைக்கு வான்னு கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லி, ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, ஒரு பக்கம் பொதுமக்கள், ஒரு பக்கம் நான்லாம் 3 பேரும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறாங்க? பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அதுக்கு பிற்பாடு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் எங்களால் அந்த ஊழியத்தை செய்ய முடியாமல் போயிடுச்சு. பிள்ளைகள் மத்தியில் அந்த விபிஎஸ் சண்டே கிளாஸ் எதுவுமே அந்த வருஷம் என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. அப்படி ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய் தான், எல்லாமே பொய், வேற எதுவுமே இல்லை. இந்த 100 நாள் வேலைன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க. சர்ச்சில் அதை பண்ணுறாங்க, இதை பண்ண ஒருத்தர்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அது ஊர் ஃபுல்லாக என்ன பண்ணோம். ஸோ இது இந்த 100 நாள் வேலையின் மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படி எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, ஊருக்கெல்லாம் ஐயா அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னது? பொய். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவுமாக அந்த பிள்ளைகளை சேர்த்து நாங்கள் அந்த சண்டே கிளாஸ் ஆரம்பித்து அதுக்கு பிற்பாடு விபிஎஸ் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. 6 மாதம் எந்த காரியமும் என்ன பண்ணாலும் பிள்ளைகள் மத்தியில் செய்ய முடியல. பொய்யாய் பல காரியத்தை என்ன பண்ணுவாங்க, உங்கள் குடும்பத்திலையும் உங்களுடைய இயலாமை குறித்து ஏதோ பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் சோர்வு வரதான் செய்யும், கஷ்டம் வரதான் செய்யும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்க ஆண்டவரிடத்தில் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு பதில் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். அதான் 1ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கு. ஒரு நாள் உண்மை விளங்கும், உண்மை விளங்கும். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக அந்த பஞ்சாயத்துல பேசினவங்க எல்லாருமே எங்க கிட்ட வந்து என்ன பண்றாங்க,
ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அதுல முக்கியமா இருந்த ஆள் மட்டும் இன்ன வரைக்கும் என்ன பார்த்தா, எங்களை பார்த்தா அவங்களுக்கு என்னது வெட்கமா இருக்கு, தலையை குனிஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அவங்க தான் ஆட்கள் எல்லாம் திரட்டி என்ன பண்ணாங்க, இந்த பொய்யெல்லாம் செட் பண்ணாங்க. அவங்களுக்காக நாங்கள் என்ன பண்றோம், ஜெபிச்சுட்டு இருக்கோம். நாங்க வீட்டுக்கு போய் என்ன பண்றோம், அவங்க கிட்ட பேசுறோம். தேவஜனமே, கண்டிப்பா வாழ்க்கை மாறும், சூழ்நிலை மாறும். இப்படிப்பட்ட சோர்வுல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, சங்கீதக்காரனுடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாய் இந்த காலை வேளையிலே மாற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய இயலாமையை குறித்து, நாங்கள் செய்யாத காரியங்களை குறித்து ஆண்டவரே பொய்யாய் சொல்லும் போது நாங்க சோர்ந்து போயிடுறோம்ப்பா. ஆனா இன்றைக்கு நீர் கற்றுத்தந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரமப்பா. நாங்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி பார்க்க, நம்பிக்கையோடு பொறுமையோடு உண்மை நோக்கி நாங்கள் பார்க்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே, நீரே எங்கள் தேவன் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஆண்டவரே பொய்யாய் பிணைக்கிறவர்கள் மத்தியிலே, சோர்வின் மத்தியிலே கடந்து போயிருக்கிறதான ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆறுதல், ஹல்லேலூயா, தேவ கிருபை அவர்கள் மேலே கடந்து வந்து, ஹல்லேலூயா, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சந்தோஷம் சமாதானத்தை கர்த்தர் நீ கட்டளையிட முடியாது கேட்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரங்குமப்பா, இரங்குமப்பா. கர்த்தர் நீ கிரியை நடப்பிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தந்தார் என்று சொல்லத்தக்கதாக, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு விடுதலையை தந்தார் என்று சொல்லத்தக்கதாக, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே இங்க இருக்கிறதான ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீ கிரியை நடப்பிக்க முடியாது கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை வைக்கிறோம். இந்த நாளுக்கு தேவையான கிருபை கர்த்தர் நீ கட்டளையிட முடியாது கேட்கிறோம். தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you, God bless you, praise the Lord.